குமரி மாவட்டத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற கோயில்களில் சுசீந்திரம் தானுமாலய சுவாமி கோயிலும் ஒன்று. 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கோயிலில் சிவன், விஷ்ணு, பிரம்மா ஆகிய மும்மூர்த்திகளும் ஒரு சேர அருள்பாலிக்கிறார்கள். அதனால்தான் தானுமாலயன் கோவில். தானு என்றால் சிவன், மால் என்றால் திருமால், அயன் என்றால் பிரம்மா என்ற பெயருடன் இந்த கோயில் அழைக்கப்படுகிறது. இந்திரன் சாபம் நீங்கியது இந்த தலத்தில்தான். இந்திரன் தனது சாபம் நீங்க மும்மூர்த்திகளையும் ஒரு சேர பூஜித்து வணங்கிய இடமே சுசீந்திரம் என்பது புராண வரலாறு. அதனால் இந்திரன் இந்த கோயிலுக்கு அர்த்த ஜாமத்தில் வந்து பூஜை செய்வதாக ஐதீகம். அத்திரி மகரிஷி முனிவருக்கும் அவரது மனைவி அனுசுயாவிற்கும் மும்மூர்த்திகளும் ஒரே லிங்க வடிவில் இங்கு காட்சி அளித்ததாக தல வரலாறு கூறுகிறது. இறைவன் மீது அளவற்ற பற்று கொண்ட அறம்பலத்தால் என்ற பெண்ணை இறைவன் உயிரோடு ஆட்கொண்ட இடம் சுசீந்திரம் தானுமாலய சுவாமி கோயில் என்பது தல வரலாறு. ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட 22 அடி உயரம் ஆஞ்சநேயரின் சிலையுடன் கூடிய சன்னதி இந்த கோயிலின் சிறப்பு அம்சங்களில் ஒன்றாகும். சிலை பாதத்தின் கீழே உள்ள 4 அடி பூமிக்குள் வைத்து வைக்கப்பட்டுள்ளது. வெளியில் தெரிவது 18 அடி உயரம் கொண்ட ஆஞ்சநேயர் மட்டும்தான். பாதத்தில் இருந்து உச்சி வரை எந்தவித பிடிப்பும் இல்லாமல் இந்த சிலை நிற்கிறது. சுசீந்திரம் கோயிலில் மண்ணிலிருந்து கிடைத்த மாணிக்கமாக திகழ்கிறார் மாருதி. கோவிலின் தின வழிபாடுகளில் காணிக்கை வசூலிலும் இந்த கோயிலில் முதலிடம் வகிப்பவர் இவரே என கோயில் பணியாளர்கள் பெருமையோடு கூறுகிறார்கள். கோவிலின் அலங்கார மண்டபத்தில் 36 இசைத்தூண்கள் அமைக்கப்பட்டுள்ளன. கல்லும் கவிபாடும் என்பதற்கேற்ப இந்த தூண்களை தட்டினால் இசையோடு எழும்பும்.